எக்ஸலண்ட். ஸோ பிகினர்ஸ்க்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி கம்பைன் பண்ணி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுங்க. ஸோ நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். சரி, இப்போது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா, செக் இஃப் வவல் ஆர் கான்சனண்ட். ஸோ ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அது வவல் கேரக்டரா இல்லை கான்சனண்ட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன இன்புட் நமக்கு வருது அப்படின்னா, ஒரு கேரக்டர் இன்புட்டாக வாங்குறோம். சரி, என்ன கண்டிஷன்ஸ் செக் பண்ணோம்? கொடுக்கப்பட்ட கேரக்டரு, இன்புட் பண்ணப்பட்ட கேரக்டரு AEIO இந்த 5 கேரக்டரில் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா வவல், கிவன் லெட்டர் இஸ் எ வவல் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா த கிவன் லெட்டர் இஸ் எ கான்சனண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணணுன்றது தெளிவாயிடுச்சு. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிக்சரைசேஷன் நம்ம பண்ணணும். இது பண்ணாமல் யாருமே உலகத்தில் டெவலப்மெண்ட் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு இதே மாதிரி உட்காந்து ஒரு நோட்டில் ட்ரா பண்ணுமா சார்? இல்லை. இது ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா போக போக நமக்கு இந்த இமேஜ் வந்து நம்ம மைண்டில் வந்துடும். ஓகே, இதை இப்படி செக் பண்ணலாம், இது ஓகேனா இது மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அசிஸ்ட் பண்ணும். ஓகே, இந்த ப்ரோக்ராமினுடைய ஃப்ளோ சார்ட் என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் ரீட் பண்ணிக்கலாம். அது AEIO இந்த 5 கேரக்டரில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு செக் பண்ணலாம். அது இருந்ததுன்னா வவல்னு டிஸ்பிளே பண்ணணும், அப்படி இல்லைன்னா கான்சனண்ட்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற கேரக்டர் லோயர் கேஸும் இருக்கலாம், AEIO இதுவாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா AEIO இந்த 5 கேரக்டராகவும் இருக்கலாம். ஸோ இந்த 10 கேரக்டரில் எது இன்புட் கொடுத்தாலும் என்ன ஆகும்? எனக்கு வவல் அப்படின்னு வரணும். ஸோ இப்போது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நியூ ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். hash include stdio.h in main. ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்படி தான் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ எடுத்த உடனே ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எப்படி கண்டிஷன் போட போகிறோம்? இஃப் ஒரு கண்டிஷன் ஆர், இன்னொரு கண்டிஷன் ஆர், இன்னொரு கண்டிஷன் ஆர், இன்னொரு கண்டிஷன் ஆர், இன்னொரு கண்டிஷன் ஆர், இந்த மாதிரி பல கண்டிஷன் ஏதாவது ஒன்று ஓகே ஆகிடுச்சுன்னா கூட அது வவல் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஓகே, என்ன சார் இந்த கண்டிஷன்லாம் என்ன? C ஈக்குவல்ஸ் ஏவாக இருக்கா, அல்லது C ஈக்குவல்ஸ் ஈயாக இருக்கா, அல்லது C ஈக்குவல்ஸ் ஐயாக இருக்கா, அல்லது C ஈக்குவல்ஸ் ஓவாக இருக்கா, அல்லது C ஈக்குவல்ஸ் யூவாக இருக்கா. அப்படியே மடக்கிறேன். மடக்கி இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன். இது A அல்லது E அல்லது I அல்லது O அல்லது U. இந்த 10ல் எதுவாக இருந்தாலும் ஸோ எனக்கு என்ன வரணும்? printf the given letter %C is a vowel. அப்படி இல்லைன்னா else is not a vowel. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பில்டு கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். இப்போ A அப்படிங்கிறது வவல். the given letter A is a vowel. சரி, இப்போது I அப்படின்னு கொடுக்குறேன், பில்டு கொடுக்குறேன், ரன் கொடுக்குறேன்.
the given letter I is a vowel. Okay, இதே capital U கொடுக்குறேன், build கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். The given letter U is a vowel. இப்போ X கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். Given letter X is not a vowel. So not a vowel அப்படிங்கிறத விட is a consonant. The given letter X is a consonant. Okay. ஸோ இந்த கண்டிஷனை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கம்ப்யூட்டரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இது ஓகேவாக இருந்ததுன்னா மற்ற கண்டிஷன்லாம் செக்கே பண்ணாது. இதுவே ஓகே ஆகிடுச்சு, ஏன்னா எல்லாமே ஆர் கண்டிஷன் போட்டிருக்கிறதுனால ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிடும். இது எல்லாத்தையும் செக் பண்ணாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிற கோடிங் வேணால் பெருசாக இருக்கும், ஆனால் இது எக்ஸிக்யூஷன் டைமு எப்போவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இது ரிலேஷனல், ரெண்டு ரிலேஷனல் ஆப்ரேஷனை நடுவில் என்ன பண்ணியிருக்கோம், அண்டோ ஆரோ போட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதை எஃபெக்டிவாக நம்ம பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஸோ நம்ம நல்ல ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். சரி, இப்போது பிரிண்டர் என்டர் ஆல்ஃபபெட் கேரக்டர். ஸோ இங்கே ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் வாங்கிறதுக்கு கோடிங் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் கொடுக்குறேன். given letter X is a consonant. மறுபடியும் ரன் பண்ணுறேன். U கொடுக்குறேன். the given letter U is a vowel. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன தேவைன்றதை தெளிவாக பண்ணிக்கணும். தென் பிக்சரைஸ் பண்ணிக்கணும், ஒரு ஃப்ளோ சார்ட்டை பிக்சரைஸ் பண்ணிக்கணும். தென் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரன் பண்ணணும். எடுத்த உடனே இன்புட் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டுட்ருக்காதீங்க. அதுக்கெலாம் வேரியபிள் கொடுத்துட்டு நீங்களே ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டு ப்ரோக்ராம் லாஜிக்கை முதல்ல எழுதி கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்புட் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். சரி, இந்த ப்ரோக்ராமை பார்க்காம ஒரு முறை பண்ணிவிடுங்க. பண்ணுற வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணுங்கள். சார் நான் பண்ணேன், எனக்கு வரல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்காம ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இனிஷியல் டைமில் இப்படி தான் சார் எல்லோரும் கற்றுக்கணும். அதுக்கு எப்பேற்பட்ட ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் சரி, தப்பாக பண்ணி தான் கற்றுக்குவாங்க. ஒன்ஸ் அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தன்னால் அதுவாக வந்துடும், ப்ராக்டிஸ் ஆன வாட்டி. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.